தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளர் கே பாரதி மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு தலைமை கொறடா திருச்சி மனோகரன் கலந்து கொண்டார். தஞ்சை கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜஹாங்கீர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன், மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் கே அசோக்குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் அதிமுக சிறுபான்மை பிரிவு சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் முபாரக் இஸ்மாயில் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி அன்பழகன் பங்கேற்றார். இதில் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், காரிமங்கலம் நகர செயலாளர் காந்தி, மாவட்ட முன்னாள் கவுன்சிலர் காவேரி, முன்னாள் சேர்மன் மாணிக்கம், மாவட்ட பிரதிநிதி பொன்னுவேல் மற்றும் சிறுபான்மை பிரிவு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே லால்பேட்டையில் அதிமுக சார்பில் சமுதாய நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான ஏ பாண்டியன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாள் நகர செயலாளர் சபியுல்லா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கத்தை உணர்த்தும் விதமாக நாகூர் தர்காவில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகப்பட்டினம் மற்றும் நாகூர் நகர அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மணியன் தலைமை தாங்கினார். அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல், நாகூர் நகர கழக செயலாளர் ரம்ஜான் அலி, நாகை நகர கழக செயலாளர் தங்க கதிரவன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான இஸ்லாமியர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே செங்கல்மேடு கிராமத்தில் அதிமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திண்ணை பிரச்சார ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் கிருபாகரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் திறனற்ற ஸ்டாலின் அரசு அறிவித்த புண்ணியமில்லாத பட்ஜெட் குறித்தும் அதிமுக ஆட்சியில் சிறப்பாக மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தியது குறித்தும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது.